அரவக்குறிச்சி தொகுதியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். அரவக்குறிச்சி தொகுதிக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கியுள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலகத்திலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் 245 வாக்குப்பதிவு மையங்களுக்கும் அனுப்பும் பணி சற்றுமுன் தொடங்கியுள்ளது. இன்று மாலைக்குள் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பப்பட உள்ளன. குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு மையங்களில் பணியாற்றுவதற்கான 1300 ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களும் இன்று மாலைக்குள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டும் அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை 2,84,000 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண்களை பொறுத்தவரை 97,011 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,03,074 பேர் உள்ளனர். இவர்கள் வாக்களிப்பதற்காக தொகுதி முழுவதும் 245 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குப்பதிவு மையங்களில் 67 மையங்கள் பதட்டமானவை கண்டறியப்பட்டுள்ளது. அந்த பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களில் கூடுதலான பாதுகாப்புக்காக போலீசார் கூடுதலான நியமிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை கரூர் மாவட்டம் மட்டுமல்லாது திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 1800 காவலர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தொகுதி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பணியில் உள்ளனர். இது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு சம்பந்தமான ஆலோசனை வழங்குவதற்காக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 2 ADSPகள், 11 DSPகள், 41 இன்ஸ்பெக்டர்கள் தற்சமயம் பணியில் உள்ளனர். இது மட்டும் இல்லாமல் தொகுதி முழுவதும் 28 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த சோதனை சாவடிகள் மத்திய பாதுகாப்பு படையினருடன் இணைந்து உள்ளூர் காவல்துறையினரும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சொல்ல வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக அரவக்குறிச்சி தொகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷ் மற்றும் அரவக்குறிச்சி செய்தியாளர் சிவகுமார் உதவியுடன் கண்ணன்.